நம்ம எஸ்கேனா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்னதான் காமெடியான படங்கள், ஜாலியான படங்கள் பண்ணாலுமே கூட, நம்ம எஸ்கேனா ஒரு பக்கம் ஆக்ஷனையும் அதிகமா ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தாரு. அந்த மாரி நம்ம எஸ்கேனா பீக்ல வந்து நின்ன ஒரு படம் தான் மதராசி. மதராசி படத்துக்கு நம்மளுடைய அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமே நெறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாருமே அதோடைய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல போய் உட்காரும்போது, நம்மளுடைய அனிருத் நெறைய இடங்கள்ல சம்பவம் பண்ணியிருந்திருப்பாரு. முக்கியமா இந்த ஒரு சீன்ல நம்ம எஸ்கேனா ஜஸ்ட் நடந்து போற மாரியான ஒரு சீன் தான். பட் இதுக்கு அவரு ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பாரு பாருங்க. அண்ட் மதராசி படத்துடைய கதை என்ன அப்படி மாரி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரகு அப்படிங்கிற கேரக்டர் சின்ன பையனா இருக்கும்போது, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போறத அவர் கண்ணால பார்த்ததுனால, அதற்கு அப்புறமா யாருக்கு ப்ராப்ளம்னாலுமே கூட அவங்கள அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்களா நெனைச்சு அவருக்கு போய் உதவி பண்ணுவாரு. இதுதான் நம்ம எஸ்கேனுடைய கேரக்டர். அதற்கு அப்புறமா தான் மாலதி இந்த படத்தோட ஹீரோயின் வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா ரகுவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய இடத்த எல்லாமே நம்மளுடைய மாலதி அவங்க ரீப்ளேஸ் பண்றதுனால, இப்போ மாலதிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது யாரா இருந்தாலுமே அவர் பார்க்க கூட மாட்டாரு. இந்த சீன்லயுமே கூட நம்மளுடைய சிராஜ் அவர் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. அப்போ வந்து சிராஜ் மறுபடியும் மாலதியை கொன்றுவாடி மாதிரி சொல்லுவாரு. அப்போ நம்ம எஸ்கேனா அந்த கன்னை பிடுங்கி பண்ற அந்த ஒரு சீன் அப்படி இது இன்னமும் கூஸ் பம்ஸா இருந்திருக்கும் தியேட்டர்ல. அதற்கப்புறமா நம்மளுக்கு இதோடைய கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தில் லாஸ்ட் 40 நிமிஷம் வரைக்குமே ரொம்பவே ஃபயராக இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய டாக்டர் வந்து நம்ம ரகு கேரக்டரை வந்து கொஞ்சம் இவர் எந்த மாதிரி டெலியூஷன் வந்தால் எந்த மாதிரி ஆயிடுவார் அப்படி மாதிரி சொல்லி ஒரு சீன் அப்படி இது இருக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறமா இதோடைய கிளைமேக்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படி மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சீன் தான் இந்த ஒரு சீன். 5 பேரையும் அடிச்சிருக்கான். அப்ப அவன் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தான். அடிப்பட்ட பசங்க திரும்ப போய் 20 காலேஜ் பசங்களை கூட்டு வந்திருக்காங்க. ரகு வந்து 20 பேரையும் அடிச்சிருக்கான். மதராசி படத்துடைய கிளைமேக்ஸ் நெருங்க இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இன்னமும் ஃபயரா ஏறிக்கிட்டே போகும். முக்கியமா தலை வேணும்னு கேட்டியாமே அப்படிங்கிற இந்த ஒரு டைலாகா இருக்கட்டும். அதற்கப்புறம் நம்ம எஸ்கேனா அண்ட் இந்த படத்துடைய வில்லன் ஃபைட் பண்ற இந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே இந்த ஒரு படத்துல பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ நம்ம எஸ்கேனா இந்த ஒரு கேரக்டர் பண்ணதுனால இந்த ஒரு கேரக்டர் வேற யாராவது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு டவுட் தான். ஸோ இந்த ஒரு கேரக்டர் நம்ம எஸ்கேனாவுக்காக பண்ண மாதிரியே இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு படத்துல வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். முக்கியமா நம்ம எஸ்கேனா அந்த ஒரு டெலியூஷன் வந்ததுக்கு அப்புறமா இறங்கி அடிக்கிற அந்த ஒரு சீன் அப்படிங்கிறது இன்னமும் பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அமரன் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம். இருந்தாலும் இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனுடைய ஸ்டார் வேல்யூக்காக மட்டுமே 100 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி இருந்தது. ஆனா மதராசி படத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஃபைட் சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.